சொல்றதுதான். நான் அரசாங்கத்தால பெற்ற லாபங்களை மறைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்கவும் தேவையில்லை. கடந்த அரசாங்கங்களினூடாக எனக்கு கிடைத்த லஞ்சங்களை மறைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எங்க தவறு நடக்குதோ அதை நாங்கள் சுட்டி காட்டுவோம். அதே போலதான் தேங்காய் அப்ப நான் கேட்கணும், ஏன் தேங்காய்ந்து சுடுசோறும் சம்பளம் நல்லா இருக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? தண்ணீர முகாம்ல சமைச்சு தந்தவங்க தானே? என்ன 3 நேரம் தந்தவங்க? ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக தரவும் இல்லை, தேசிய மக்கள் சக்தி தரவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் எங்கட முயற்சியில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் எப்ப பிரச்சனை வந்தாலும் அந்த நேரத்தில் எங்களால் முடிந்தது. சில நேரத்தில் மாவட்டத்தில் 25,000 பேருக்கு வெள்ளத்தால பாதிப்பு வந்தா என்னாலேயும் 25,000 பேருக்கு செய்யறது கஷ்டம் தானே. இந்த முறை கொஞ்சம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீடுகள் இருந்து இடம்பெயர்ந்து முகாம்கள் இருந்து ஆக்கள் எண்ணிக்கை இந்த முறை கொஞ்சம் குறைவு. அப்ப அதால எல்லா இடத்தையும் எங்களுடைய உதவி கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கு. அதனால தான் இன்றைக்கு எங்களுடைய தவிசாளர் வெளி தவிசாளர்களோட சேர்ந்து வந்திருக்கிறாங்க. நாங்கள் இந்த உதவி திட்டங்களை செய்யறோம். சரியாம்மா? நீங்க ஒரு லிஸ்ட் குடிப்பீங்களா? இருங்க, தேங்காய் தான் குடிப்பீங்களாம்மா? எல்லாம் இங்க நம்ம இந்த ஸ்கூல் ஆக்கதானே. நான் பழமையா வந்த பாக்க இந்த பழமையா ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வந்தா இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து பாக்குறானே. இன்னும் ஒரு வருஷம் பிரச்சனை எல்லாம் திருப்தியான சாப்பாடு தானே. வீடு துப்புரவாக்குறது கொடுக்குற காசு எல்லாம் கொடுப்பீங்க. அதுல கொஞ்சம் பார்த்து கொடுங்க. டீட்டெயில் எடுத்தாச்சா? அது 25,000 ரூபாய் வருமா? அது சட்ட ரீதியாக நிதி அனுப்பதான் இவங்க கொடுக்குறாங்க. வந்த வேலை அமைதியா இருக்கணும். வேற எதுவும் நிவாரண பொதிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? வேற இந்த வீடுகளுக்கு போக்குல வந்து வேற கொடுக்கறேன்னு சொன்ன விஷயங்கள் அப்ப ஒன்றுமே இல்லை. நாங்க அந்த சரி சாப்பாடு சமைச்சு கொடுத்தேன். ரைட், ஓகே. நான் அந்த விஷயத்தையும் பாக்குறேன். இப்படித்தான் என்னென்றால் இப்ப கொழும்புல சொல்றதும் கிராமத்துல நடக்கிறதும் 2 விஷயம். நாங்கள் வந்து சில விஷயங்களை கேட்கிறோம். எங்களை சில மக்களுக்கு அது விளங்குது இல்ல. சில ஆக்கள் சொல்றாங்க, ஏன் ஜனாதிபதியில கண்ணை பாத்தீங்களா? சிவந்த போய் கிடக்குவார், 3 நாளா தூங்காம வேலை செய்யறார், பாத்துனீங்களா? அவர் தூங்குனாலும் சரி தூங்காட்டியும் சரி நமக்கு என்ன? நம்மட மாவட்டத்திற்கு நம்மட மக்களோட பிரச்சனை நாங்க பார்க்கத்தானே வேணும் என்ன? அந்த வகையில நாங்க எப்பொழுதும் உங்களோட இருப்போம். உங்களுடைய பிரச்சனையை நாங்க பார்ப்போம். நான் முதல் கட்டமாக நாங்க கொஞ்சம் பேருக்குரிய பொதியில கொடுத்துட்டு மிச்சத்தை வாசு நீங்க இருந்து பார்த்து கொடுங்க. சரி, ஓகே. பேர் வாசிங்க. தேங்காய் ரைட். பாக்கியராசா குடிப்பீங்களாம்மா? இதை கையில அஜித் அழகம்மா அழகம்மா Dక్షిణామూర్తి సుబ్రహ్మణ్యం రాజా
என்ன ஐயா அதை நாங்கள் வெளியிலிருந்து வந்து பாட்டியா எங்களை வாழைச்சேன அதுக்குரிய மதிப்பீடு எப்படி செய்வது சரியா வர போயிட்டு அவர் மூலம் மூன்று நாள் நாங்கள் கேம்ல இருந்து வந்தது வந்த உதவி அவர் மட்டும்தான். இன்று நாங்கள் எங்களுடைய அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அந்த பணிகளை கடந்த ஒரு நாளாக தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இன்றும் கூட மட்டக்களப்பு வாழைச்சேன பிரதேசத்துக்கு உட்படுத்தப்பட்ட முறாவட பிரதேசத்திலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்திருந்த குடும்பங்களுக்கான முக்கியமான உலருணர்வு பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் என்று பலதும் நாங்கள் சில பொதிகளை இங்கே வழங்கியிருக்கிறோம். இங்கே வருகை தந்த பொழுது நாங்கள் எங்களுடைய மக்கள் மத்தியிலே ஒரு தவறான கருத்தொன்றை முன்வைக்கின்றார்கள். சாணக்கியன் ஏன் அனர்த்தம் டைம்ல அரசாங்கத்தை விமர்சிக்கிறார்கள். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய பொறுப்பு பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக செயல்படுவதுதான். நான் அரசாங்கத்தால பெற்ற லாபங்களை மறைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்க தேவையில்லை. கடந்த அரசாங்கங்களினூடாக எனக்கு கிடைத்த லஞ்சங்களை மறைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எங்க தவறு நடக்குதோ அதை நாங்கள் சுட்டிக்காட்டுவோம். அதே போலதான் இன்று இங்க முறாவடைக்கு வந்த பொழுதும் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய உரையிலே 3 வகையானவர்களுக்கு நிவாரணம் வழங்குறதாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, அதாவது இடம்பெயர்ந்த முகாம்களுக்கு போறவர்களுக்கு ஒரு கட்டம், தங்களுடைய உறவினருடைய வீட்டிலே இடம்பெயர்ந்திருக்கிறவருக்கு ஒரு சிலருக்கு நிவாரணங்கள், தங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கிறவருக்கு ஒரு கட்டம் நிவாரணம் வழங்குறது ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே 4 பொழுது சொன்னார். ஆனால் நடைமுறையில இங்க இல்லை. ஜனாதிபதி அந்த சொன்ன விடயத்தை கேட்டு சில பெண்கள் சொன்னார்கள், தொடக்கின் காரணமாக கோயிலுக்குள்ள போய் தாங்கள் இருக்க முடியாது. அப்ப இடம்பெயர்ந்து வந்தவங்களை அந்த முகாமுக்கு எதிர்பக்கத்தில் இருக்கிற வீட்டிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்று அவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் பொழுது சிக்கல்கள் வருகின்றது. அப்ப இப்படியான நடைமுறை சிக்கல் இருக்கும் பொழுது அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குறதை விட்டு போட்டு இந்த பிரச்சனைகளை நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் பேச வேண்டும். அது விமர்சனம் தான் என்னுடைய வளர்ச்சிக்கான காரணம். எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய பணிகளை நாங்கள் சிறந்து செய்வோம். இன்று நூடுல்ஸ் என்று கயக்கிற இவர்கள் யாராவது ஒருவர் மக்களுக்கு ஒரு பச்சை தண்ணி கிளாஸாவது கொடுத்தவர்கள், அரசியல் செய்கிறவர்கள் பேசினால் பரவாயில்லை. நாங்கள் ஒரு தசாப்தத்துக்கு அதிகமாக நாங்கள் எங்களுடைய மக்களோடு நின்று நிவாரண பணிகளில் ஈடுபடுறோம். அதனால இந்த கோமாளித்தனமான கருத்திலை சொல்றவருடைய கருத்திலை கேட்டு நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய பணிகளை முன்னிறுத்த நாங்கள் கைவிடப் போவதில்லை. எப்பொழுதும் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் இருப்போம். இன்னும் அடுத்த சில நாட்களிலே இந்த மாரி மழை அதிகமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை தாக்கப் போகின்றது. அந்த நேரத்திலே மாத்திரையிலிருந்து பறந்து வந்து அமைச்சர்கள் பார்க்க வேண்டிய அவசியம் நாங்கள் பார்ப்போம். மாத்திரையிலிருந்து பறந்து வந்த அமைச்சரை பற்றி ஒரு விடயம் சொல்ல வேண்டும். ஜனாதிபதிக்கு நாங்கள் அவசர வேண்டுகோள் ஒன்றோடு எதிர்கட்சியில் இருக்கிற எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்கள் சொன்ன நாங்கள் பாதைகள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு போக முடியாது, எங்களுக்கு போறதுக்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது எங்களை எவருக்குமே ஏற்பாடு செய்யாமல் அரசாங்க பிரதிநிதிகளுக்கு மாத்திரம் அந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கடைசியாக என்ன நடந்தது? மட்டக்களப்பு மாவட்டத்திலே வெள்ளம் பெறுவது மாதுரோயாவுக்கு பதிலாக மல்வத்தோயாவில் இருந்து தண்ணி வந்து மட்டக்களப்பு பாதிக்கப்பட போகுது என்று ஒரு கருத்தை சொல்லி போயிருக்காரு. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.